டேய் வெளிய போ. டேய் போடா. டேய் டேய் என்னடா வேணும் உனக்கு? மீனா தான் எனக்கு வேணும். அவன் எங்க வச்சிருக்க சொல்லு, மரியாதையா சொல்லிடு. ஏண்டா பைத்தியமா நீ? பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன் சொல்லு. நீ காப்பாத்தி வச்சிருக்க சார். இன்னும் நீங்க அவளை அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா அவ தப்பான முடிவு எடுத்திருப்பா சார். ஏன் உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி உன்னை கூட்டு போல. அவளாதான் விருப்பப்பட்டு வந்திருக்கா. அவ இப்ப பாதுகாப்பா இருக்கா. இந்த கத்திட்டு இருக்காம வெளில போ. ஏண்டா என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில தள்ளுங்க. வந்து கட்டாத. உன் பொண்டாட்டியை யாரும் கடத்தல. அவளை காணோம்னா போல் அதான் சொல்றேன்ல. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். மீனாக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. உன் பொண்ணு சத்யாவை விரும்புறா. அவளை நாங்க சேர்த்து வைக்க. மீனா ஒழுங்கா விட்டு. டேய் யாரா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய் நீ உனக்கு ஓ பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ தெரியல. நீ ஏன் பொண்ணு காதல உன் ஆளுங்களை வச்சு என் வீட்டுல இருக்க எல்லாரையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். நேரம் பார்த்து மீனாவை அடுத்தவங்க வீட்டு பொண்ணை கடத்துறதெல்லாம் ஓ வேலை. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இங்க கேட்க மாட்டா. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கொஞ்சம் சுமாரு இருக்கிற. ஏய் அதான் சொல்றாருல, போ போய் வேற எங்க தேடு. மீனா தான் உலகம். அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னு வையேன் மாக்கிடுவேன். சிந்தாமணி என்ன நடக்குதுங்க? போறானா? இல்லங்க அவன் பேசுறதுல இருந்தே தெரியுது. நிஜமாவே அவ காணாம தான் போயிருக்கா. சந்தேகப்படுறீங்களா? இல்ல நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க எதுவும் அந்த மீனாவை கடத்த நமக்கு நம்ம பொண்ணு தானே முக்கியம். டேய் நான் சொன்ன மாதிரி எல்லா கோவிலையும் ரிஜிங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க நம்ம ரேகாவை. போங்க சலடை போட்டு தேடுங்க போங்க. சரிங்க. இங்கதான் போனா யாருக்கும் தெரியலன்றாங்களே. அப்பா அப்பா மீனா வண்டி நிக்குது வந்துடா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் ரோட தேடிட்டு வரேன்ப்பா. நானே உனக்கு போறப்பா. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் நீ எங்க வேணாலும் போய் எனக்கு என்ன வந்தது? நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போ. நாம கொள்ளாம ஊரை சுத்திட்டு வர. அவன் ஏற்கனவே கோபத்துல இருக்கான். நீயும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. அவளும் உன்ன மாதிரியே காலையில இருந்து சாப்பிடல. போய் 2 பேரும் சாப்பிடுங்க. நான் சாப்பிடவே இல்லை, மறந்துட்டேன். இவ காணன்றது தேடிட்டே இருந்தேன். டேய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா. அது மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கா? ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணா? ஏ பதறி போய் காலையில இருந்து இவன் சாப்பிடாம இருப்பானா? இத நான் புரிஞ்சுக்கணுமா? விஜயா நான் ஒன்னு சொல்றேன், நடந்துட்டு படு. இல்ல அப்படி இப்படின்னு கைய நீட்டி எக்ஸசைஸ் பண்ணு. அதை விட்டுட்டு கண்டதையெல்லாம் பேசிட்டீங்க நிக்காத. ஏங்க எடுத்து சாப்பிடு. எல்லாம் தம்பி நீ பண்ணிட்டு சாப்பிடாம வந்திருக்கிற. வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட எனக்கு நேரம் இல்ல. நான் அவ்வளவு லாக் ஆயிட்டேன். எனதான் பயம். எதுக்குங்க போனீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? உன்னை காணோம், போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு. எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அந்த சிந்தாமணி வரையா இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது எதுவும் பண்ணல. டே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எது கண் கலங்கிட்டு இருக்கிற? விடு, அதான் வந்துட்டு இல்ல. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு அக்கறையும் எனக்கு புரியுதுங்க. ஆனா நம்ம பொண்ணு அப்படிலாம் இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, ஊழிய வேலை செய்யல மீனா. சொல்லு. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வர வழியில லட்சுமி அக்காவை பார்த்தேன். அவங்க பொண்ணு நான் தான் கூட்டிட்டு போனேன். ஹாஸ்பிட்டல்ல என் போன் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பொறுக்கிற வரைக்கும் ரொம்ப டென்ஷனா தாங்க இருந்துச்சு. எங்கேயும் போறதுக்கு கூட நேரம் இல்ல. லட்சுமி அக்கா இங்கன்னு மறந்துருச்சுங்க. இல்லன்னா நான் ஏன் அப்படி பண்ண போறேன் சொல்லுங்க. மேல நம்பிக்கை இல்லாம இல்ல மீனா. ஆனா இப்ப லட்சுமி அக்கா பொண்ணு குழந்தை எப்படி இருக்காங்க? 2 பேரும் நல்லா இருக்காங்க. பேரு வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன். இப்ப பாருங்க நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். அது திருப்பி நீ அதே சொல்லிட்டு இருக்கா மீனா. என் வாழ்க்கையோட அச்சனையா நீ தானே மீனா. உனக்கான என் மனசு பாரு. அப்பதான் எனக்காக கவலைப்பட்டு உட்காந்துருப்ப. வேற யாருமே இப்ப எனக்கு நீ தானே மீனா. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு உலகமே நீ. என்ன மீனா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? நீ தானே மீனா எனக்கு எல்லாமே. நீங்க தான் எல்லாமே. அது எனக்கே தெரியும். எனக்கு தேடி அலைஞ்சதுல நீங்களும் தான் சாப்பிடாம இருப்பீங்க. முத்து சார். முத்து சார். யார் நீங்க? முத்து சாரை பார்க்கணும். முத்து சாரா? யாருன்னு கூப்பிடணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? முத்து என் பையன் தான். உள்ள வாங்க. ஓகே. யாரும் உன பார்க்க வந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். என்ன சார் விஷயம்? உட்காருங்க சார். தேங்க்யூ சார். உட்கார். தம்பி ரவி, அவங்க அவனோட வைஃப் சார். வணக்கங்க. மீனா காஃபி கிடைக்குமா? சரிங்க. இல்ல பரவாயில்ல, காஃபில விஷயம். அசோசியேஷன்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? நான் அதுல மெம்பர் கூட இல்லையே சார். அவ்வளவு சீக்கிரம் அதுல மெம்பர்ஷிப் கிடைக்காது. மெம்பர்ஷிப் சாங்க்ஷன் ஆயிருக்கு.
ஆனா அப்ப நான் வாடகை தான் ஓட்டிட்டு இருந்தேன் சார், எனக்கு கிடைக்கல சார். இப்போ உங்க MM டிராவல்ஸ்ல 8 வண்டி டிராவல் ஸ்பீட்ல உங்களுக்கு நிறைய நல்ல பேர் இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். சார் நீங்க கேள்வி இது சொல்லிருக்காங்க சார். இது பாராட்ட வேண்டிய விஷயம் சார். சார் நான் எல்லாருக்கும் வண்டியை மெயின்டைன் பண்ணணும், வண்டிக்கு டியூ வேற கட்டணும், இவ்வளவு இருக்குல்ல சார். இதெல்லாம் இல்லைன்னா பெரிய விஷயம் தானே, எத்தனை பேருக்கு மனசு வரும்? அவர்கிட்ட கார் ஓட்டுறவங்களுக்கு கூட நியாயமான சம்பளத்தையும் போனஸையும் கொடுக்கறாரு. அவருக்கு லாபம் வரல சார். அவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டான், சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒருத்தர் எங்க அசோசியேஷன்ல இருந்தா இன்னும் நிறைய பேர் இவரால பயனடைவாங்க. இந்தியன் டூரிஸ்ட் அசோசியேஷன்ல மெம்பர் ஆக்க நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க இப்ப எங்க அசோசியேஷனோட மெம்பர் ஆயிட்டீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.